அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றிய என்னுடைய ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ கம்பெனி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் நான் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். எஸ்பிஓ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக தான் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ரூவல் வாங்கி ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனியாக தமிழ்நாட்டிலேயே ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நடத்துகிறாங்க அப்படின்னா அது எஸ்பிஓ கம்பெனி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நிறைய பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு 2 மந்த் ஒரு 3 மந்த்து தான் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் எஸ்பிஓ ஜாப்ஸ் அப்படி கிடையாது. இதில் 3 lakhs மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. 3 lakhs மெம்பருக்குமே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இருக்குது. அதில் சங்கர் சார் டெய்லி அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அந்தந்த அப்டேட்டை அந்த நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி மாதிரி எஸ்பிஓ ஜாப்ஸ் கிடையாது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கம்பெனி, சரிங்களா? அதாவது ஒரு கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ட்டனுக்கு மட்டும், அதாவது அதில் ஷேர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த எஸ்பிஓ ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக இருந்துமே அதில் ஒர்க் பண்ணுற மெம்பருக்கு எல்லாருக்குமே அந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த டயத்தில் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலையுமே இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வெளியில் வெளியில் மட்டும்தான் வர முடியும். ஆனால் இந்த பார்ட் டைம் ஜாப் எஸ்பிஓவில் மட்டும்தான் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறவங்க யாருக்கும் ஒரு பைசா கூட இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டையே ரீஃபண்டு கொடுக்குற ஒரே கம்பெனி எஸ்பிஓ ஜாப்ஸ் கம்பெனி தான். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக இருந்து அதை 2018 ஸ்டார்ட் பண்ணி இப்போது 2025 வரைக்கும் ஒரு நல்ல முறையில் கண்டினியூ பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற அவங்க நிலைமையிலிருந்து சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போகிறதுனால எஸ்பிஓ ஜாப்ஸ் கம்பெனி தொடர்ந்து கண்டினியூவாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் அந்த எஸ்பிஓ பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இல்லை 1000% அவங்க நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் நியூ ஜாயினிங் எல்லாமே கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தது எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்லேயுமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜாப்பில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ ஜாப்ஸ் ஒரு குட் 100% இல்லை 1000% ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.